ஹாய் ஆல் இந்த வீடியோஸில் ஆஃப்டர் கேர் பாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. ஆஃப்டர் கேர் பாம் எப்படி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃப்டர் கேர் பாமை எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து தண்ணியில் கை வைக்க போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த பாமை வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃப்டர் கேர் பாம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்க மெஹந்தி டிசைன்ஸோட கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் கோன் தான். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே இருக்காது. ஸோ ஆர்கானிக் கோன் அப்படின்னும்போது கலர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ டைம் ஆக ஆக தான் வந்து மெச்சூர்டு ஸ்டெயினே வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த பாம் அப்ளை பண்ணுறதுக்கான ரீசனே வாட்டர் வந்து டைரெக்டாக நம்மளோட மெஹந்தி டிசைனில் படாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வால் மாதிரி உங்களோட மெஹந்தி டிசைனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ டைரெக்டாக என்ன ஆகாது, நம்மளோட மெஹந்தி டிசைனில் வந்து வாட்டர் வந்து படாது. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆஃப்டர் கேர் ஆயில், ஆஃப்டர் கேர் பாம்லாம் வந்து ஸ்டெயின் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து இந்த பாம் யூஸ் பண்ணுறது மூலமாக வாட்டரில் வந்து டைரெக்டாக நம்மளோட டிசைன் வந்து பட்டுச்சு அப்படின்னா கலர் ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆஃப்டர் கேர் பாம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தண்ணியில் எந்த அளவுக்கு படாமல் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்டெயின் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும். நம்ம மெஹந்தி டிசைன் போட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே வந்து நலங்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி கூட வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் அவங்க வந்து அந்த ஆஃப்டர் கேர் பாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகும்போது நம்மளோட மெஹந்தி டிசைனை வாட்டர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.